அவன் விரும்பினதை செய்ய முடியல, விரும்பாததையே செய்யறாரு டெய்லி. என்ன அர்த்தம்னா, அவருக்குள்ள உன் அட்வைஸ மீறி ஒரு காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது போலீஸ் பேசினால கண்டிக்க முடியாதுங்க பாவத்தவ, அதுல இருந்து விடுதலை ஆக்க முடியாது. நிறைய பேர் அதான் சொல்றது. இதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன் பாருங்க. டிவியில் அதுக்கு ஒரு அடிக்டேஷன் விளம்பரம். டிவி இல்ல, கட்டு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, உங்க சொந்தம் இல்ல, யாரும் இதை மேற்கொள்ள முடியாது. இதை மேற்கொள்ள முடியலன்னு தெரிஞ்சுதான் அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி என்ன பண்றாரு, வராரு பாருங்க. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி. நான் சொல்றேன் பாரு, என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டார் பாஸ்டர், குடிச்சிட்டே இருக்கிறார். நான் என்ன தெரியுமா சொல்றேன், ரட்சிப்பு போல உள்ள எது உள்ள இருக்குது, பாவம். அதை தாண்டி இவங்களால எதுவும் செயல்பட முடியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சித்தம் கொள்ளக்கூடிய திறனை உடையவனை தான் படைச்சாரு. இப்ப அப்படி இல்லை, வேற ஆள்கிட்ட போய் மாட்டியிருக்கான். அதனால அதனுடைய சோபம் என்னவோ அதுதான் இதை என்ன பண்ணிட்டு இருக்குது, அவனை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. பவுல் ரொம்ப தெளிவா சொல்றான், நல்லது பண்ணணும்னு விரும்புறேன், சபைக்கு போகணும், இதெல்லாம் கொடுக்கணும்னு விரும்புறேன், ஆனால் எனக்குள்ள அந்த பாவம் இருக்கிறதுனால இதை செய்ய விட மாட்டேங்குது, கொடுக்க விட மாட்டேங்குது, ஊழியத்துக்கு போக விட மாட்டேங்குது, நன்மை செய்ய விட மாட்டேங்குது. எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா இவ்வளவு வருஷமா நான் இதை படிச்சுவேன், இதுக்குன்னே அர்ப்பணிச்சு போனவன். எனக்கு தெரியும், ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது, ஒரு ஆளை பார்க்கும்போது, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னும் போது டக்குன்னு இங்கே வந்துடும். அதனால இவங்க அதை மீறி என்ன பண்ண முடியல. ஆனால் எடுக்கிறாங்க தீர்மானம், கோயிலுக்கு போகணும், ஒழுங்கா போகணும், வசனத்தை கேட்கணும், நல்லா இருக்கணும், கடவுளுக்கு தசம்பாகம் காணிக்கலாம் கொடுக்கணும், ஊழியத்தில் போய் ஈடுபாடுல இருக்கணும், எல்லாத்திலையும் கலந்துக்கணும் முடிவு எடுக்கிறாங்க. ஆனாலும் அவர்களால் என்ன பண்ண முடியல, விரும்பினதை செய்ய முடியலையே. ஏன்? அதான் உள்ள இங்க இருக்கிறாரு. அதனாலதான் கை நீள்றதில்ல, நேரம் ஆண்டவருக்குள்ள வர்றதில்ல, அர்ப்பணிப்பு இங்க இல்ல, பேச்சு இங்க இல்ல. பாருங்க, இப்ப என் பையன் நான் வளர்க்குறேன், என்னுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்பேன். பார்த்துருக்கீங்களா? என்னை விட்டு தூரம் போயிட்டு என் பேச்சை கேட்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய அடாப்ட் வேற எங்கேயோ இருக்குது. இப்போ என்ன வெறுக்கிறான், என் பேச்சை கேட்க மாட்டேன்றான். அடாப்ட் இப்போ எங்க இருக்குது, வேற எங்கேயோ இருக்குது. பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க, எங்க கூட இருக்க வெளியே நல்லா இருந்தாங்க, எங்களை விட்டு போன உடனே இப்போ எங்க போய் அடாப்ட் ஆனாங்களோ தெரியல, இப்போ வேற மாதிரி இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அதே போலதான் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனும் ஆபிரகாமை போல நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தேவ வார்த்தையில் அடாப்ட் ஆயிருந்தாங்க, நின்றுவான். அது பஞ்சம் வரலாம், பசி வரலாம், முடியாது, நடக்காது, 90 வயசு 100 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். என் கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கிற இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறவர் அவர் அப்படின்னு. இதெல்லாம் இல்லை அப்படின்னும் போது பாருங்க, இந்த ஆண்டவர் சொல்றாரு, வசனம் இல்லாதவன் தன் வாழ்க்கையில வலியற்றவனாய் நிலையற்றவனாய் என்ன பண்றான், அப்படியே அலைஞ்சிட்டு தெரியறான்.